பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இந்த நல்ல நாளிலே அருமையான நேரத்திலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து தேவனுடைய நாம மகிமைக்காய் இந்த நாளிலும் கூட வேதத்திலே சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினை நாம் இந்த நாளிலே தியானித்து தொடர்ந்து தேவனை நாம் கனப்படுத்த மகிமைப்படுத்த நாம் தேவனுக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆமென். வாசித்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தமுமானவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, பரிசுத்தம் உள்ளவரே, பரிகாரியே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலே உடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து ஆண்டவரே அதிலே சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களை நாங்கள் தியானிக்க இந்த நேரத்திலே கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதில் உள்ள மகத்துவங்களை, அதில் உள்ள ஆசீர்வாதங்களை, அதிலே சொல்லப்பட்ட காரியத்தை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே அந்த வார்த்தை எந்த நோக்கத்திற்காக அன்றைக்கு செய்யப்பட்டதோ சொல்லப்பட்டதோ அது அன்றைக்கு மட்டுமல்ல, அது உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு சந்ததி தோறும் அது நிறைவேறி கொண்டிருக்கிறதாக இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்திலும் வாசித்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டும். அதை கேட்க எங்கள் செவிகளையும் இருதயத்தையும் திறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே நாம் இன்றைக்கு தேவனை தொழுது கொள்ளுதல், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல், கர்த்தர் யார் என்றும் அவருடைய நாமத்தை ஏன் தொழுது கொள்ள வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதத்தின் வாயிலாக நாம் இன்றைக்கு சில காரியங்களை இந்த பூமியிலே பிறந்த மனுஷர் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகத்திலே இப்பொழுது நாம் வாசித்த 4ஆம் அதிகாரம் 26 அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். இது முதலாக தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிற காரியமாக இருக்கிறது. சேத்துனுடைய குடும்பத்தார் அங்கே தேவனை ஆராதிக்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், சேத்து தான் இந்த காரியத்தை அங்கே தொடங்குகிறார். அதற்கு முன்பாக அங்கே காயீனும் ஆபேலும் தேவனிடத்திலே தங்களுடைய காணிக்கைகளை கொண்டு படைக்க போகிறதை நாம் இதே 4ஆம் அதிகாரம் முதல் காரியங்களிலே நாம் அங்கே வாசிக்கிறோம். அதற்கு பிறகு நடந்த காரியத்தை அறிவோம். ஆனால் இங்கு நாம் காண்கிற இங்கே தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறது, அதுவும் கர்த்தருடைய நாமத்தை என்று நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அது எவ்விதமாக தொடர்ந்து அங்கே ஜனங்கள் இந்த பூமியில பெருக துவங்கின பொழுது ஜனங்கள் எவ்விதமாக அந்த காரியத்தை செய்தார்கள், கடைபிடித்தார்கள், இன்றைக்கும் எப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, நாம் யாரை தொழுது கொள்கிறோம், யாரை நாம் ஆராதிக்கிறோம், யாரை நாம் கனப்படுத்துகிறோம் என்று வேதத்தின் மூலமாக நாம் வாசிக்கலாம். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே வந்த பொழுது அவரும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்வதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆதியாகம புத்தகத்திலே நாம் அங்கே முதலாவதாக சேத்து தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார். இங்கே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து அவர் தன்னுடைய 30வது வயதிலே அங்கே ஊழியத்திற்கென்று அவர் வருகிற நேரங்களிலே அவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அதுதான் அவருடைய முதலாவது ஊழியத்தின் துவக்க நாளாக இருக்கிறது. இங்கே பிசாசானவன் அங்கே அவரை சோதிக்கும்படியாக அங்கே வந்து அவர் சொல்லுகிற ஒரு காரியமானது, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும், அதை சொல்லும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், தேவனுடைய வாயிலிருந்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து
புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிழைப்பான் என்று சொல்லுகிறது. அதுவும் தொடர்ந்து சில காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். பிறகு பாருங்கள், அங்கே பிசாசானவன் அங்கே 10ஆம் வசனத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே அவன் இயேசுவிடத்திலே அவன் சொல்லுகிறதை 8ஆம் வசனத்திலிருந்து நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், இங்கே இதுதான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவன் சொன்ன காரியங்களிலே மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிசாசு அவரை மிக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்கள், அவன் இந்த முழு உலகத்தையும் அதனுடைய ராஜ்யங்களையும் அங்கே அந்த ஜனங்கள் செய்கிற காரியங்கள், அங்கே அங்கே தேவனுடைய மகிமை, இன்னும் அங்கே சாத்தானுடைய காரியங்களையும் அங்கே அவனுக்கு அங்கே அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டுகிறான். அது மட்டுமல்ல, இதை நீ பணிந்து கொண்டால், பாருங்கள், அவன் சொல்லுகிறது அதுதான், என்னை பணிந்து கொண்டால், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நாம் யாரை பணிந்து கொள்கிறோம்? நாம் யாரிடத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து இன்றைக்கு யாரிடத்திலிருந்து நமக்கு நன்மை வருகிறது? அங்கே ஆண்டவர் சொன்ன, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உண்மையான தேவனை நாம் வணங்குகிறோமா? அவரை நாம் ஆராதிக்கிறோமா? அவரை தொழுது கொள்கிறோமா என்று நாம் இன்றைக்கு வேதத்தின் வாயிலாக நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் அங்கே முதல் சந்ததியானது சேத்தின் மூலமாக அங்கே சந்ததி பெருகுகிறது. ஏனென்றால் காயின் தேவ சன்னதியை விட்டு புறப்பட்டு அவன் சபிக்கப்பட்டவனாக சென்று விடுகிறான். பிறகு அவன் அங்கே உலக வழிபாடுகளுக்குள்ளாக செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் சேத்து ஆனவர் தான் முதலாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அதைத்தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல். ஏனென்றால் ஒன்றுக்கும் மேற்பட்டது அது விக்கிரக ஆராதனையாக மாறுகிறது. அதனால் நாம் ஒரே தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மெய் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவனை ஆராதிப்பாயாக என்று அங்கே அவர் சொல்லுகிறார். அதைத்தான் அங்கே மார்க்கிலும் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாக அங்கே அவர் அநேக இடங்களுக்கு அவர் செல்லுகிறார். அநேக இடங்களுக்கு சென்று ஜனங்கள் வழிபடுகிற காரியங்கள், ஜனங்கள் ஆராதிக்கிற காரியங்களை கண்டு அவர் ஒரு காரியத்தை அவர் சொல்லுவதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அன்றைய நாட்களிலே இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஆராதனை செய்து கொண்டு வந்தார், எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள் என்று மத்தேயு, மார்க்கல்ல, மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிலே அவர் வருகிறார். அங்கே எருசலேமிலே அந்த ஜனங்கள் ஆராதிக்கிற காரியங்கள், அங்கே அந்த ஜனங்கள் வழிபடுகிற காரியங்களை அங்கே அவர் கண்டு அந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். பாருங்கள், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்று அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த ஜனங்கள் அங்கே தங்களுடைய வாய்களினாலும் தங்களுடைய உதடுகளினாலும் தேவனை கனமனினாலும் அவருடைய இருதயமும் அங்கே மிக அதிகமான தூரத்திலே தேவன் வாசம் செய்கிற அந்த இருதயம் ஆனது அது தூர இருக்கிறதை அங்கே ஏசாயா நாட்களிலே அவர் காண்கிறார். ஏன் அப்படி என்று அங்கே நாம் பார்க்கிற பொழுது அதைத்தான் அங்கே 1 ராஜாக்களில் புஸ்தகத்திலே கூட நாம் இந்த காரியத்தை பார்க்க முடிகிறது. பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்தில் அடிமைப்பட்டு கொண்டிருந்த பொழுது அங்கிருந்து விடுதலை செய்யும்படியாக அங்கே பார்வோன் இடத்திலே மோசே சென்று நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே ஓரேப் மலையிலே அங்கே தேவனை ஆராதனை செய்ய வருகிறார்கள். வரும் வழியிலே தேவன் அவர்களுக்கு அநேக காரியங்களை கொடுக்கிறார். அங்கே அது நியாயப்பிரமாணமாக, கட்டளைகளாக, கற்பனைகளாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து மோசேக்கு பிறகு அங்கே யோசுவாவுக்கு பிறகு நியாயாதிபதிகளின் நாட்களிலே நடக்கிற காரியங்களும் அதற்கு பிறகு ராஜாக்களின் நாட்களிலே நடக்கிற காரியங்களை அங்கே பார்க்கிற பொழுது அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி சரியா இருந்தார்களா இல்லையா என்று இங்கே நாம் வாசிக்கிற பொழுது 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஏனென்றால் இங்கே 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்திலே சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாரமனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு என்று அங்கே பார்க்கிறோம். அங்கே சாலமோன் சொல்லுகிற காரியம் பாருங்கள், 6ஆம் வசனத்திலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை படிந்து கொள்வீர்களா? நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடி நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வகை சொல்லாகவும் இருப்பார்கள் என்று அங்கே அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களை நோக்கி, அன்றைக்கு இருந்த யூத ஜனங்களை நோக்கி அங்கே சாலமோன் தேவனுடைய ஒரு ஆலயத்தை அங்கே முதலாக கட்டுவதை நாம் பார்க்க முடியும். அதற்கு முன்பாக அங்கே மோசேயின் நாட்களிலோ யோசுவாவின் நாட்களிலோ அல்லது தாவீதின் நாட்களிலோ மற்ற காரியங்களிலே நாம் பார்க்கிற போது அவர்கள் அங்கே பலிபீடங்களை கட்டி கொண்டுதான் அங்கே ஆராதனை செய்தார்கள். ஆனால் இது முதலாக சாலமோன் மூலமாக இந்த ஆலயமானது கட்டப்படுகிறது. ஆகவே இந்த ஆலயத்திலே ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், அங்கே தேவ சமூகத்திலே அங்கே வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே 3ஆம் வசனத்திலே 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்க அதை பரிசுத்தமாக்கினேன், என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், தேவன் அந்த ஆலயத்தை அங்கே அவருடைய நாம மகிமைக்காகவும் அது மட்டுமல்ல அந்த ஆலயத்தை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார், அங்கே வருகிற ஜனங்களில் பரிசுத்தமாக்கப்படும்படியாகவும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கண்களும் கர்த்தருடைய இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும் என்று அங்கே சொப்பனங்களிலும் தரிசனங்களின் மூலமாக அங்கே கர்த்தர் சாலமோனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், அது தேவன் சாலமோனுக்கு கொடுக்கிற ஒரு உத்தரவாதமாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து சாலமோன் ஜனங்களை நோக்கி எச்சரிக்கிற காரியங்கள், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாமல் போய் வேற தேவர்களை பணிந்து கொள்வீர்களானால் என்று சொல்வதை அது எச்சரிக்கையாக இங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, தாவீது சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது பாருங்கள், அவர் தேவனை எப்படியெல்லாம் ஆராதித்தார் என்று நமக்கு சங்கீத புத்தகங்களிலே அங்கே நூற்றுக்கணக்கான இல்ல ஆயிரக்கணக்கான வசனங்கள் அங்கே தேவனை எப்படி ஆராதிப்பது, எப்படி தொழுது கொள்வது, ஏன் தேவனை துதிக்க வேண்டும், ஏன் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அப்படி ஸ்தோத்தரிப்பதினால் என்ன நன்மை, யார் ஸ்தோத்தரிக்க வேண்டும், எப்படி ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று அங்கே அநேக வார்த்தைகள் உள்ளது. அதிலே நாம் குறிப்பாக ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபித்து கடைசியிலே முடிக்கும் பொழுது சொல்லுகிற 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி நம்முடைய ஆத்துமாவையும் முழு உள்ளத்தையும் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் ஸ்தோத்தரித்து அவருக்கு நாம் ஆராதனை செய்கிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 63:3 பார்க்கும் பொழுது அங்கே நாம் தேவனை உதடுகள் மூலமாகவும் ஜீவன் உள்ள வரைக்கும் அவருடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சொல்லப்படுகிறது.
அது மட்டுமல்ல, சங்கீதம் 46:6-7 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் இந்த பூமியின் ராஜாவாய் இருக்கிறார், ஆகவே அவரை ஸ்தோத்தரித்து அவரை துதிப்போம் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, சங்கீதம் 103 நாம் அங்கே தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, நம்முடைய அக்கிரமத்தை நம்முடைய மன்னித்து நமக்கு இருக்கிற நோய்களை குணமாக்கி நம்மை அழிவிலிருந்து மீட்டு நமக்கு நன்மையும் கிருபையும் அங்கே முதிர் வயது வரையும் அங்கே நம்முடைய எல்லா நாட்களிலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார் என்று அங்கே நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அங்கே அவரை உண்மையான உத்தமமான இருதயத்தோடு, அங்கே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை நாம் கனப்படுத்தும் பொழுது, அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராய், அவர்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறார், அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவராய், அவருடைய நோய்களை குணமாக்கி இப்படியாக அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மைகளை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே சங்கீதம் 22-26 சொல்லும் பொழுது, அவரை தேடுகிறவர்கள் அவரை துதிக்கிறார்கள் என்றும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 156 பார்க்கும் பொழுது, சுவாசம் உள்ள யாவும் அவரை துதிப்பதாக என்று சொல்லிவோம். இன்னுமாக கூட சங்கீதம் 34:1 எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை துதிப்பேன், அவரை நான் கனப்படுத்துவேன், அவரை மகிமைப்படுத்துவேன். இப்படியாக வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாக கூட அங்கே சங்கீதம் 57 ஜனங்களும் ஜாதிகளும் கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அங்கே சங்கீதம் 63:4-5-6 அதிலே வாசிக்கிற பொழுது, அங்கே படுக்கையிலும் ராஜாமத்திலும் அவரை நாம் ஸ்தோத்தரித்து அவரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி இப்படி அங்கே அநேக காரியங்களை சங்கீத புத்தகம் மட்டுமல்ல, வேதத்திலே அநேக இடங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும், தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிற பொழுது, அதன்படி உத்தமமான இருதயத்தோடு செம்மையாக நடக்கிற பொழுது, தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா சோதனைகளுக்கும் பாடுகளுக்கும் அவர்களை விலக்கி வைக்கிறார். நாம் இங்கே ஒரு 2 முக்கியமான காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதிலே மிக முக்கியமான ஒரு காரியமானது அங்கே தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டு போகிற நாட்களிலே அன்றைக்கு இருந்த அங்கே தேவனை அறியாத அந்த பாபிலோனியர்கள், நெபுகாத் நேச்சார் என்பவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் தன்னுடைய சிலைகளை உண்டு பண்ணி அதை வணங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அன்றைக்கு இருந்த அந்த அடிமை அங்கே இஸ்ரவேலில் இருந்து அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட அந்த 3 வாலிபர்கள், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள், அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க முடியாது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த இக்கட்டுகளில் இருந்து எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லும் பொழுது, அதற்கு ராஜா கடும் கோபம் உண்டு அங்கே எரிகிற அங்கே அக்கினி சூளைகளை உண்டு பண்ணி இவர்களை 3 பேரையும் அதிலே தூக்கி போடும்படி உத்தரவு கொடுக்கிறார். அங்கே இந்த காரியத்தை பார்க்கிற பொழுது அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே 3ஆம் அதிகாரம் 12 மற்றும் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, அவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவிக்காவிட்டாலும் அல்லது எங்களை இப்படிப்பட்ட இக்கட்டில் இருந்து அவர் நீக்கி விடாவிட்டாலும் இந்த விக்கிரக ஆராதனையை, இந்த சிலை வழிபாட்டை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அந்த எரிகிற அக்கினித்தலிலே அங்கே அவர்கள் தூக்கி வீசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய மயிரோ அவருடைய சரீரமோ எந்த சேதம் அணுகாதபடி அவர்கள் மத்தியிலே மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவர் அங்கே தேவன் அங்கே அவர்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து அவர்களை அந்த இக்கட்டுகள் இருந்து அந்த மிகப்பெரிய ஒரு கொடுமை என்று சொல்லலாம், ஒரு மனிதனை அங்கே உயிரோடு எரித்துக் கொள்வது அது மிகப்பெரிய கொடுமையான காரியம், அது ஒரு தற்கொலையை தூண்டுகிற காரியம், அது மட்டுமல்ல கொலை செய்வதற்கு ஒப்பான காரியமாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளை விடுவிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் அவருடைய நாமத்தை அறிந்து
அவரை மகிமைப்படுத்தி, அவரை கனப்படுத்தி, அவர் ஒருவர் மட்டுமே எங்களை தப்புவிக்க முடியும், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் இந்த காரியத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். அவரை யாரெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்லி துதித்து அவரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தார், அவர்களை இந்த பூமியிலே எல்லா விதமான இக்கட்டுகளில் இருந்தும் எல்லா விதமான போராட்டங்களில் இருந்தும் அவர் இன்றைக்கும் காக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல தொடர்ந்து அதே தானியேல் புஸ்தகத்திலே அங்கே தானியேலும் கூட அங்கே அவருடைய ஜீவியத்தை அன்றைக்கு இருந்த அந்த பாபிலோனியர்கள் அவரை குற்றம் கண்டுபிடித்து அவரை எப்படியாகிலும் அவரை அங்கிருந்து நீக்க வேண்டும், ராஜாவுடைய காரியத்திலிருந்து அங்கே நீக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த ராஜாவிடத்திலே தானியேலை குறித்து அங்கே வேத காரியங்களிலே அங்கே குற்றப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த ராஜா சொல்லுகிறார், அங்கே தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் இந்த சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை தப்பிப்பார் என்று சொல்லி அவரை ஒரு சிங்க குகையிலே கொண்டு போய் போடுகிறார். பாருங்கள், அங்கே நாம் தொடர்ந்து பார்க்கிற பொழுது தேவன் அவரை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி அதன் வாயை கட்டி போட்டு அங்கே பெரிய காரியங்களை செய்கிறார். அடுத்த நாள் காலையிலே அந்த ராஜா வந்து நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லும் பொழுது தானியேல் தேவன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் வாசித்து இருக்கிறோம். பாருங்கள், இந்த இரண்டு காரியமும் தேவனுடைய பிள்ளைகள், அது சிங்கமானாலும் சரி அல்லது அக்னியானாலும் சரி அல்லது எந்த ஒரு மனிதனுடைய கையுக்கும் பார்வோனுடைய கையிலும் இருந்தும் தேவன் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே தப்புவித்து அவரை ஆராதிக்கும்படியா, அவர் ஒருவரையே தொழுது கொள்ளும்படியா அங்கே மிகப்பெரிய ஒரு அங்கே நாம் பார்க்கிற பொழுது யாத்ராகம புத்தகத்திலே அங்கு 10 விதமான வாதைகள் வருகிறது. இந்த எல்லா வாதைகளும் இஸ்ரவேலுக்கு அணுகாதபடி இஸ்ரவேல் புத்திரரை அவர் அங்கே மிக அருமையாய் பாதுகாத்து வந்ததை, அது மட்டுமல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிற காரியத்திலும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற காரியங்களிலும் இருந்தார்கள் என்று நாம் அங்கே பார்க்க முடியாது. ஆகவேதான் அவர்களுக்கு அவர் அங்கே அந்த இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்து அந்த தேசத்திலே அவர்கள் தங்கி இருந்து அவரை ஆராதிக்கும்படியாக அவர் கிருபை கொடுக்கிறார். ஆனால் தொடர்ந்து நாம் வேதத்திலே நாம் பார்க்கிற ஒரு சில காரியங்களானது அந்த நாட்களிலே அவர்கள் ஒரு சில காரியங்களிலே தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடந்து தேவனை ஆராதிக்காமல் உலக ஜனங்களைப் போல உலக வழிபாடுகளிலே செல்லுகிறதையும் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. நாம் அங்கே பார்க்கிற பொழுது பாருங்கள், 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே அன்றைக்கு இருந்த ஜனங்கள், அன்றைக்கு இருந்த ராஜாக்கள் தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் அங்கே சரியானபடி நடத்தாதபடி அங்கே விக்கிரகாராதனை காரியங்களும், அது மட்டுமல்ல தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற காரியங்களிலும் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறதாக இப்படியாக அவர்கள் அந்த தேசத்தையும் ஜனங்களையும் அங்கே தவறான வழியிலே நடத்தி கொண்டு போகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே ஒரு காரியத்தை நான் இங்கே வாசிக்கிறேன். பாருங்கள், அன்றைக்கு எரெபெயாம் ஜெரெபெயாம் என்ற 2 ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜாவும் அங்கே யூதருடைய ராஜாக்களும் அங்கே ஆண்டு கொண்டு வருகிற நாட்களிலே அங்கே பாருங்கள், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது யூத ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷம் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமரியாவிலே இஸ்ரவேல் ராஜாவாகி 12 வருஷம் ஆட்சி செய்தான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்தான். தன் தகப்பனை போல தன் தாயை போலமல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் பண்ணின நோபாத்தின் குமாரனை எரெபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமலும் அவைகளை சிக்கிக் கொண்டிருந்தான் என்று பாருங்கள். இந்த எரெபெயாம் என்ன காரியங்களை செய்கிறான் என்று நாம் பார்க்கிற பொழுது அங்கே அவர்கள் மிக அங்கே சாலமோனுக்கு பிறகு சாலமோனுடைய பிள்ளைகளிலே அவன் ஒரு பேரனாக இருக்கிறான்.
ஆனால் இவர்கள் செய்கிற காரியங்கள் அங்கே தவறான வழியிலே அங்கே இஸ்ரவேல் கோத்திரத்தார் அங்கே எருசலேம் பட்டணத்திற்கு இருந்து இவர்களுடைய நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ராஜா ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் இங்கே நடக்கிறதை பாருங்கள். அவர்கள் எப்படியாக ஜனங்களை தவறான வழியிலே நடத்தி கொண்டு, அது மட்டுமல்ல ஜனங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை அங்கே தேவனுடைய நாமத்தை அங்கே கெடுத்து போடும்படியாக, அது மட்டுமல்ல தேவனுடைய ஜனங்களை தவறான காரியங்களை செய்து அங்கே அங்கே விக்கிரக ஆராதனை காரியங்களிலும் இன்னுமாக அங்கே அன்றைக்கு இருந்த மோவாபியர், அம்மோனியர், ஏதேமியர், சீதோனியர், ஏத்தியர் இப்படிப்பட்ட அநேக ஜாதி பெண்களை திருமணம் செய்வதும் அவர்களை அங்கே அவர்களோடு கூட சேர்ந்து அந்நிய தேவர்களை வணங்குறதும், அது சாலமோனும் கூட அந்த காரியத்தை செய்கிறான் என்று 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்க. பிறகு அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் அங்கே நாம் பார்க்கிற பொழுது இதே காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அங்கே சாலமோனிடத்திலே தேவன் எச்சரித்தார். ஆனால் அவனுடைய பிள்ளையாகிய வாசிக்கிறேன் பாருங்கள், அங்கே சோராதா ஊரில் எப்ராஹிம் மனுஷன் நோபாத்தின் குமாரன் எரெபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருகாள் என்னும் ஒரு விதவை. அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்து முகாந்திரம் என்ன, சாலமோன் மில்லாவை கட்டி தன் தகப்பனுடைய தாவீது நகரத்தை இடித்து போட்ட பட்டணங்களை பழுது பார்த்த எரெபெயாம் என்பவன் பராக்கிரஸ்மாலியாயிருந்தான். அவன் காரிய சம்மத்தனாயிருந்ததை சாலமோன் கண்டு அங்கே அவனுக்கு ஒரு பதவியை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவன் அங்கே என்ன செய்கிறான் என்று பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே தேவனுடைய காரியங்களை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய அவன் தூண்டுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் சாலமோனும் இதே காரியத்தை அவன் செய்தான். அங்கே 33ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, சீதோனிய தேவியாகிய அஸ்ரோத்தையும், மோவாபரின் தேவியாகிய காமோசி, அம்மோன் புத்திரன் தேவனாகிய மீல்கோமையும் அவன் தகப்பனாவிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையா இருக்க செய்யவும், என் கட்டளைகளை நியமங்களை கைவிடும், அவர் வழி நடவாமல் போட வேண்டியார் அப்படி செய்வேன் என்று சொல்லி இங்கே நடக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அது தொடர்ந்து அங்கே அநேக காரியங்களை அந்த ராஜாக்கள் தவறான முறையிலே செய்து கொண்டு வந்து அங்கே ஜனங்களை தேவனுடைய பலிகளில் இருந்து, ஆராதனைக்குரிய காரியங்களில் இருந்து, தொழுகைக்குரிய காரியங்களில் இருந்து, அது மட்டுமல்ல தொடர்ந்து அங்கே அடிமைத்தனம் செய்வதற்கு, இவர்கள் அங்கே அடிமைப்படுவதற்கும் இவர்கள் செய்கிற காரியங்களானது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கிறது. பாருங்கள், இங்கே நாம் வாசிக்கிற பொழுது 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியம் ஒன்று அங்கே நடக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், எரெபெயாம் 20ஆம் வசனத்தில், எரெபெயாம் திரும்பி வந்தான், இஸ்ரவேலில் கேள்விப்படவும் அவனை சபையினிடத்திலிருந்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக்கினார்கள். யூத கோத்திரம் என்று வேறு ஒருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. ரெகெபெயோம் எருசலேமுக்கு வந்து இஸ்ரவேலின் வம்சத்தாரோட யுத்தம் பண்ணவும், ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடம் திருப்பிக் கொள்ளவும், யூத வம்சத்தார் பென்யமீன் கோத்திரம் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர்கள் 1,00,000 பேராயிருந்தார்கள் என்று இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், இவர்கள் செய்கிற ஒரு முக்கியமான காரியம், நீ யூத ராஜாவாகிய ரெகெபெயோம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூத வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனின் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான எங்கள் சகோதரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் வீட்டுக்கு திரும்பி போங்கள், என்னால் இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் எரெபெயாம் என்ன செய்கிறார் என்றால், எப்பிராயிம் மலை தேசத்திலே சீகோமை கட்டி அங்கே வாசம் இருந்து பெனுவேலை கட்டினார்.
இங்கே அவன் செய்கிற காரியங்கள் பாருங்கள். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திலே பலி செலுத்த போனால், இந்த ஜனங்கள் இருதயம் யூத ராஜாவாகிய ரெகபெயோம் என்னும் தங்கள் ஆண்டவனின் வசமாய் திருப்பி, அவர்கள் என்னை கொன்று போட்டு யூத ராஜாவாகிய ரெகபெயோமின் பரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து, ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களுக்கு எகிப்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமானது. ஜனங்கள் கன்றுக்குட்டிகளுக்காக தான் மட்டும் போனார்கள். அவைகளை மேடையாகி ஒரு கோயில் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினார்கள் என்றும், அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான காரியத்தை செய்கிறார்கள் பாருங்கள். அங்கே யூதாவிலே ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே எரெபெயாம் ஒரு பண்டிகை கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டியை பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளில் ஆசாரிகளை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே நியமித்தபடி 8ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பெத்தேலிலே பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்காக பண்டி ஏற்படுத்தி பலிபீடத்தில் பலியிட்டு தூபம் காட்டினான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து ஒரு ஆலயத்தை கொடுத்து, அந்த ஆலயத்திலே அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், தேவனை மட்டுமே கனப்படுத்தி மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய ஜெபத்தை, அவருடைய வேண்டுதலை எல்லாவற்றையும் கேட்கிறேன், நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லுகிற பொழுது மிக விரைவிலே அவர்கள் அங்கே உலக மனிதர்களைப் போல அங்கே தேவனுக்கு வருத்தத்தையும் தேவனுக்கு கோபத்தையும் தேவனுக்கு எரிச்சலையும் ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் பின்வாங்கி போனதை பார்க்கிறோம். தொடர்ந்து அங்கே வருகிற ராஜாக்கள் நாட்களிலே அங்கே வருகிற காரியங்களை பார்க்கிற பொழுது தேவ ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், அங்கே தேவனாலே என் ஜனம் என்று அழைக்கப்பட்டவர்கள் பின்வாங்கி போவதையும், அநேக வழிபாடுகளை செய்து தங்களுக்குள்ளாக பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொள்வதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இதை அப்படியே நாம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஜனங்கள் எப்படி தொழுது கொண்டிருக்கிறார், இன்றைக்கு எப்படி தேவனிடத்திலே அன்பு கூறுகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மார்க்கு 12ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் வாசித்து இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், மார்க்கு 12:33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 32 நான் வாசிக்கிறேன். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவோமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான் என்று அங்கே ஒரு வேதபாரகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொல்லுகிறதை பார்க்க. அதைத்தான் அங்கே 29ஆம் வசனத்திலே, அங்கே 28ஆம் வசனத்திலே ஒரு வேதபாரகன் அங்கே அவரிடத்திலே வந்து பிரதான கற்பனை என்ன என்று கேட்கிற பொழுது இயேசு சொல்லுகிற காரியம், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயதே என்பது இது பிரதான கற்பனை. அவர்கள் ஒரே தேவன், அந்த தேவன் கர்த்தராய் இருக்கிறார். அந்த கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, அங்கே உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டார். அப்படியானால் இந்த கர்த்தர் யார்? இந்த கர்த்தரை இன்றைக்கு நாம் என்ன பெயர் சொல்லி அழைக்கிறோம், எப்படி என்று வேதத்திலே நமக்கு அநேக ரகசியமான காரியங்கள் மட்டுமல்ல, அதை குறித்து நாம் வேதத்தின் வாயிலாக நாம் தியானிக்க முடிகிறது. வேதத்தின் மூலமாக தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இங்கே நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியமானது, அங்கே இந்த கர்த்தரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு
உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏறப்பட்ட அவரை என்று வேறு ஒன்றும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பெலனிலே நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷருக்குரிய ஞான வசனமாயிராம் ஆவியிலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். பாருங்கள், உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காய் ஏற்படுத்தல் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே என்று அவர் அங்கே சிலுவையில் அறைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே அவர் மகிமையின் கர்த்தர் அவரை சிலுவையில் அறைந்தார் என்று அங்கே சொல்லுகிறார். ஆகவேதான் 11ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, மனுஷனும் ஆவி என்று மனுஷர்கள் எவனும் மனுஷனைக்குரிய அறியான், அப்படி போல தேவனுடைய ஆவி என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுக்குரியவைகளை நாம் அறிய வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்க வேண்டும். அது தேவனுடைய ஆவிதான் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆகவேதான் அங்கே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அங்கே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது தேவன் தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் நாமும் கூட அந்த தேவன் யார் என்று அறிந்து கொள்கிற அறிவை, அவர் என்ன நமக்கு செய்தார் என்று நாம் இன்னும் அறிந்து கொள்ள நமக்கு கிருபை கொடுக்கிறார். இன்னுமாய் கூட அங்கே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுல் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிருவாதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று. இந்த பிரபஞ்சத்தின் ஜனங்கள், இன்னைக்கு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜனங்கள் அங்கே தேவனை அடையாளம் காண முடியாதபடி, தேவனை யார் என்று அறிய முடியாதபடி அவருடைய கண்கள் குருடாய்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் என்று அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், இந்த பூமியிலே மனிதனாக வந்த அந்த கிறிஸ்து இயேசுதான் கர்த்தர் என்று நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் என அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அங்கே 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறது. அங்கே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த தேவன் அவர் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அவர் யார் என்று தெரிந்து கொள்ளும்படியாக அங்கே 1 தீமோத்தேயு 3:16 அவர் மிக அருமையாக அந்த காரியத்தை சொல்லுகிறார். அது தேவ பக்திக்குரிய ரகசியம், யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே அது மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவராய் விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டார். ஆகவே இப்படிப்பட்ட அந்த தேவனை அவர் நமக்காக மாம்சத்திலே வந்து நாம் அங்கே ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உரிய மகிமையின் தேவனாக அவர் நமக்கு வெளிப்பட்டார். அதைத்தான் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அநேக கிராமங்களுக்கு செல்லுகிறார். அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே அவர் செல்லுகிற ஒரு இடத்திலே அவர் காண்கிற காரியத்தை குறித்து அங்கே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டணத்திற்கு செல்லுகிறார். பாருங்கள், அம்போலி பட்டணத்தை, அப்போலினியா பட்டணத்தை கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அங்கே வருகிறார். பாருங்கள், அங்கே அவர் ஒரு சில காரியங்களை காண்கிறார். தொடர்ந்து அங்கே அவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்து இன்னும் நாம் அங்கே 15ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது அத்தனே பட்டணம் என்கிற பட்டணத்திற்கு அவர் அங்கே போகிறார். பாருங்கள், அந்த அத்தனை பட்டணத்திலே அவர் அங்கே இருக்கிற பொழுது அங்கே அவர் ஒரு சில இடங்களுக்கு அவர் சுற்றி பார்க்கிறார். அந்த பட்டணத்திலே அங்கே அநேக காரியங்களை பார்க்கிற பொழுது அங்கே அவர் 21ஆம் வசனத்திலே
சொல்லுகிற பாருங்கள், அத்தனை பட்டணத்தார் எல்லோரும் அங்கே தங்கி இருக்கிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதும் கேட்கிறதுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போகிறதில்லை என்று சொல்லி அங்கே பவுல் மார்ஸ் என்கிற ஒரு மேடையில நின்று, அத்தனரே நீங்கள் எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவர் காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவர் கர்த்தரை குறித்தும் அங்கே 27ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க தம்மை தேடுகிறவர்களுக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைந்திருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்கள் சிலரும் நாம் அவருடைய சந்ததி என்று சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து எப்படியாக அங்கே அவர் பிரசங்கித்து அந்த ஜனங்களை தேவனுக்குரிய காரியத்திலே அங்கே நடத்துவதை நாம் அங்கே பார்க்கிறோம். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள் என்று அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் இப்படியாக பவுல் செல்லுகிற எல்லா இடங்களிலும் அவர் காண்கிற காரியத்தை தேவனுடைய காரியத்தோடு பேசி, அந்த தேவன் தான் நமக்காக அந்த பூமியிலே மனிதனாக வந்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், அவர் நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் என்று அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அங்கே அன்றைக்கு சமரியா பட்டினம் செல்லும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், வாசிக்கிறேன் பாருங்கள், யோவான் 4:19. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, நம்மை தொழுதுவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்பினார், தேவன் ஆவியாய் இருக்கிற அவரை தொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே தேவனை நாம் எப்படி ஆராதிப்பது, எப்படி தொழுது கொள்வது, அது மட்டுமல்ல எங்கும் ஆராதிக்கிற காரியம், அது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் அது வரும், அது வந்திருக்கிறது, அதை நாம் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவருடைய சீஷர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கே வீட்டிலும் அங்கே அநேக பட்டணங்களிலும் நகரங்களிலும் அங்கே ஜனங்களை ஒன்று கூட்டி அவர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு ஆராதித்து தேவனை கனப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அங்கே நாம் வாசிக்கிற பொழுது கூட வேதத்திலே அநேக இடங்களிலே அந்த தேவனுடைய சீசர்கள் எப்படி தொழுது கொண்டார்கள், எப்படியாய் தேவனை ஆராதித்தார்கள், எப்படியாய் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அங்கே தேவன் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அதைத்தான் அங்கே உபாகம புஸ்தகத்திலே வாசிக்கிற பொழுது உபாகமத்திலே அங்கே தேவன் நமக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமாய் இருக்கிறார், நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நமக்கு நம்முடைய ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், தேவன் தான் நமக்கு ஜீவனாயும் இருக்கிறார், நமக்கு தீர்க்காயுசையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நாம் கூடுகிற இடங்களிலே தேவனை நாம் பயபக்தியோடு தொழுது கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள வேண்டும், உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும், உத்தம இருதயத்தோடு தொழுது கொள்ள வேண்டும், அங்கே தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், நம்முடைய இருதயத்திலிருந்து தான் தேவன் அங்கே நம்மை கவனிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய உதடுகளோ நம்முடைய நாவுகளோ அங்கே ஒரு கால் தேவனை துதிப்பது போல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய உள்ளம் அன்றைக்கு ஏசாயா சொன்னபடி அது தூரமாக இருக்கக்கூடாது, அது தேவன் வாசம் செய்கிற ஸ்தலமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே
இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து போடுவார் என்று சொல்லி, ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தொழுது அந்த ஆவியான தேவன், உண்மையான தேவனை நாம் உண்மையான உத்தமமான இருதயத்தோடு, அங்கே சங்கீதக்காரன் சொல்வது போல சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இன்னுமாய் கூட வெளிப்படத்திலே சொல்லும் பொழுது அங்கே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உண்மையோடு ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அங்கே தாகத்தோடு அங்கே இலவச தண்ணீராகிய அந்த ஜீவ தண்ணீரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் உள்ளவர்களா வாசல் வழியாக நகரத்திலே பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி கட்டளைகளின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதைத்தான் அங்கே வெளிப்படுத்தல் 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இதோ இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்கிறார். பாருங்கள், நாம் நீதி உள்ள தேவனின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் நீதியுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் இன்னும் நீதி செய்ய வேண்டும். நம்மள அநியாயமோ நம்மளை அசுத்தமோ காணப்படக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, தேவன் பரிசுத்தராயிருப்பது போல நாமும் பரிசுத்தத்தோடு நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் அவர் சொல்லும் பொழுது, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பித்தனூருமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது சொல்லி இருக்கிறார். அதைத்தான் அங்கே 21ஆம் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 22:21 நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி 20ஆம் வசனத்திலே இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிற மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று நாம் சொல்லுகிறோம். வெளிப்படுத்தல் 22:20-21 அது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நாம் அவரை சாட்சியாய் அறிவிக்கிறவராக இருக்கிறோம். ஆகவே அவர் விரைவிலே வருகிறேன் என்று சொல்லி, ஆக நம்ம ஒவ்வொருவரோடு கூட இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, அவருடைய அன்பும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய இரக்கம் தயவு நம்ம ஒவ்வொரு மேலும் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியிலால் அருளப்பட்டிருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3:16. ஆகவே தேவன் அங்கே வேத வாக்கியங்களை தேவ ஆவியினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மை அங்கே தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் நாம் யாரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமம் என்ன, அந்த நாமத்தை நாம் சொல்லி நாம் கையெடுத்து ஜெபிக்கிறோம். நாம் அவரை ஆராதிக்கிற பொழுது அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லிப்போம். அப்படிப்பட்ட தேவன் நம்ம மத்தியிலே இருப்பதற்காய் நாம் அவரை ஆராதிக்க நமக்கு அவர் ஞானத்தை, புத்தியை, பரிசுத்தத்தை, கிருபையை, இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொருவருடைய அக்கிரமத்தை, பாவத்தை, மீறுதலை அவருடைய இரத்தத்திலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு தேவனை நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக பித்திரு சுவிகாரத்தின் ஆவியும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி அன்றைக்கு சேர்த்து அவருடைய நாமத்தை அங்கே தொழுது கொள்ளாரோ அதே போல இன்றைக்கும் நாம் ஆதாமின் சந்ததி என்று சொல்லுகிறோம், ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறோம், தாவீதின் தந்ததி என்று நாம் சொல்லுகிறோம். நாம் இன்றைக்கு பிரஜாதிகளாய் இருந்தாலும் வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய சந்ததிகளாகிய நாம் நம்முடைய ஒரே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆவியிலே நிறைந்தவர்களாய் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அவர்கள் அன்பு கூற தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. கர்த்தர் தாமே வாசித்த வார்த்தைகளை, கொடுக்கப்பட்ட செய்தியை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே கொடுக்கப்பட்ட செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையில அன்பு கூறோம், உண்மை தொழுது கொள்ள, உண்மை ஆராதிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினேன். நாங்கள் ஆண்டவரே இதோ எங்களுடைய முன்னோர்கள் ஆண்டவரே இதோ இந்த பூமியிலே ஆண்டவரே இதோ காணப்பட்ட வானத்தின் கீழ் மாலை சிருஷ்டிக்கப்பட்ட ஆண்டவரே சிருஷ்டியை தொழுது கொண்டார்களப்பா. ஆனால் நீர் எங்களை யாரை தொழுது கொள்ள வேண்டும், யாரை ஆராதிக்க வேண்டும், நாங்கள் யாருடைய பிள்ளைகள் என்று எங்களுக்கு நீர் உடைய தாசர்களை அனுப்பி நீர் வார்த்தையின் மூலமாய் பேசி அந்த வார்த்தையை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அதை அறிந்து கொள்ள எங்களுக்கு இரக்கம் பாராட்டு. அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை கனப்படுத்துகிறோம், உண்மை மகிமைப்படுத்தும்.
எங்கள் ஒவ்வொருவரைக்குள்ளாய் நீர் இருக்கிறீர் என்று சுவாசம். உடைய கிருபை, அன்பு, தயவு தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும். உடைய நாமத்தை பற்றி கொண்டு உம்மிலே ஜீவிக்க, உம்மிலே பலன் கொள்ள எங்களுக்கு கிருபையை தர வேண்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க, உடைய வார்த்தையின்படி ஜீவி. தேவன் நீர் ஒருவராய் இருக்கிறீர். நீரே மாறாதவராய் இருக்கிறீர். நீரே அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறீர் என்று இந்த ஒரே தேவன் எங்களை ஆள செய்ய போகிறீர். நீரே ஆள வருகிறீர் என்று சுவாசம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமம். ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.